வணக்கம் நண்பர்களே, லட்சுமி சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வீடியோ நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட்ஸ் தாங்க பண்ண போகிறேன். அந்த ஸ்வீட் கடையெல்லாம் போனால் ரொம்ப விலை ஜாஸ்திங்க. நம்ம அதை வீட்லேயே எவ்வளோ ஈஸியாக பண்ணலான்றதை செய்யலாம். கசகசா அல்வா தாங்க பண்ண போகிறேன். அது உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியும் கூட. நம்மளுக்கு வாய் புண்ணு, வயிற்று புண்ணு எல்லாமே ஆறிடுங்க. இது உடம்புக்கு அவ்வளவும் நல்லது. அதை வச்சு தான் நம்ம ஒரு அல்வா பண்ண போகிறோம். வாங்க. ஒரு 50 கிராம் கசகசாவை எடுத்து நான் தண்ணியில் ஊற போடுறேங்க. இது ஒரு 4 மணி நேரம் ஊறட்டும். ஊறிட்டதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க. வடிகட்டி எடுத்துகிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இதில் நான் ஒரு 1/2 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக ஊற்றி நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். எங்கள் அம்மா கசகசா அல்வா செஞ்சு கொடுப்பாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்க அம்மிக்கல்லில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி கொடுப்பாங்க. அம்மிக்கல்லில் அரைக்கிற டேஸ்ட்டே வேறங்க. இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். அதில் அந்த அரைச்சி வச்சுருந்ததை அதெல்லாம் போட்டு கைவிடாமல் நல்லா கலந்துக்கணுங்க. இதை நம்ம மீடியத்தில் தான் வைக்கணும். அப்போ தான் மேலெல்லாம் செதறாமல் இருக்கும். இது நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு கெட்டியானதும் கொஞ்சம் சர்க்கரை 125 கிராம் நான் போட்டுக்கிறேன். 125 கிராம் கொஞ்சம் ஸ்வீட் கொஞ்சம் சரியாக இருக்கும். கொஞ்சம் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். மொத்தத்துக்கு இதில் 2 ஸ்பூன் நெய் இருந்தாவே போதுங்க. ஏன்னா இதுக்கு ரொம்ப நெய் தேவைப்படாதுங்க. ஏன்னா இதுலேயே கொஞ்சம் ஆயில் இருக்கும். அதனால தான் நம்மளுக்கு பேனில் ஒட்டாமல் அவ்வளோதாங்க. அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த அல்வா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸ்வீட்டுனாவே ரொம்ப பிடிக்குங்க எல்லாருக்குமே. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பால் நான் காய்ச்சி ஆற வச்ச பால் தாங்க இதில் சேர்த்துக்கிட்டேன். நீங்களும் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க.